ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? 9th 10th மட்டும் நல்லா படி, அதுக்கப்புறம் லைஃப்ல எப்பயும் ஜாலியா இருக்கலாம். 9th 10th எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சு 11th 12th வந்தா 11th 12thலயும் சேம். இந்த 2 வருஷம் மட்டும் நல்லா படி, நல்ல காலேஜ் மட்டும் சூஸ் பண்றான், உன் லைஃபே ஜாலி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு பசங்க கஷ்டப்பட்டு பிரஷர் போட்டு படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்கினாலும் திருப்பி காலேஜ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க கூட ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், ஐசிசி ஸ்டூடெண்ட், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் எல்லாரும் அந்த கிளாஸ்ல தான் உட்காந்துருப்பாங்க. நல்லா படிச்சவனும் அதே கிளாஸ்ல தான் இருப்பான், நல்லா படிக்காதவனும் அதே கிளாஸ்ல தான் இருப்பான். பட் இவங்க எல்லாரும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்களான்னு கேட்டா கிடையாது. காலேஜ்ல 4 வருஷம் நல்லா படிச்சாலும் பிளேஸ்மெண்ட்ல போய் உட்காந்து நல்ல மார்க்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறது இல்ல. நல்லாவே படிக்காம கிளாஸ்ல டம்மியா சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு சூப்பரான ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வாங்க பாக்க. லவ் வாட் யூ டூ ஆர் டூ வாட் யூ லவ். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எனக்கு டிராயிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு டிராயிங்னா ரொம்ப அழகா வரைய தெரியும். அப்படின்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள், நான் டிராயிங் நல்லா பண்ணுவேங்கும் போது நான் யூஎக்ஸ் யூஐக்கு உள்ள நான் நுழைஞ்சிடணும். ஏன்னா எனக்கு டிராயிங் நல்லா பண்ண தெரியும். ஸோ என்னால் அழகா டிசைன் பண்ண முடியும், என்னால் எல்லாம் பண்ண முடியும் போது நான் யூஐ யூஎக்ஸ் எடுத்தாலும் அங்கே கம்மி பேக்கேஜ் தான் கொடுக்குறாங்கனால நான் அங்கே போயிட்டேன்னா என்னோட பிரைமரி ஸ்கில் டிராயிங் ஸ்கில் என் லைஃப்ல நான் அந்த 100 பேரை விட நல்ல டிஃப்ரெண்டா தெரிவேன். இதை விட்டுட்டு நான் யூஐஎக்ஸ் பண்ணாம நான் போயிட்டு ஒரு பேக் அண்ட் டெவலப்பரா மாறிட்டு அதுல நல்ல சேலரி கொடுக்குறாங்கன்னு போனாலும் என்னோட ஹாப்பினஸ் என்னால பண்ண முடியாது. ஏன்னா அது லாஜிக்கலா திங்க் பண்றது. பட் ஆனா எனக்கு டிராயிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அழகா வரைவேன். என்னால ஆனா அங்க போயிட்டு அவங்க கூட போட்டி போட முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்கில் இருக்கும், லாஜிக்கா திங்க் பண்ற ஸ்கில். அவங்களோட உங்களால காம்படிட் பண்ண முடியாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க ஸ்கில் பிரைமரி ஸ்கில் என்னவோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண பாருங்க. இல்ல அந்த ஸ்கில் இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா உங்க பிரைமரி ஸ்கில்ல உங்க ஜாப்குள்ள எப்படி கொண்டு வரலாம்னு யோசிங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க என்னைக்கும் டிஃபரெண்டா தெரியறதுக்கு உங்களோட பிரைமரி ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிஸ்க் எடுக்க பயப்படாம இருக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பில் கேட்ஸ் 20 வயசுல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார். அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்த்து ரொம்ப சிரிச்சாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு. ஏன்னா அவரோட கம்பெனி நிறைய லாஸ்ல போச்சு. பட் இன்னைக்கு அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனி. அப்ப அவருக்கு ஒன்னே ஒன்று தான் மைண்ட்ல ஓடிச்சு, இந்த இடத்த நம்ம குவிட் பண்ணோம், இந்த ஜாபை குவிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவோம்னு நினைச்சாரு. ஸோ அவர் ரிஸ்க் எடுத்தார். லைஃப்ல என்னைக்குமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 90% ஆஃப் த டைம் ஆண்டர்பிரனரா இருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஃபெயிலியரை பார்த்து பயம் இல்லை. என்னைக்கும் ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா ரிஸ்க் எடுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டு வாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை, ரிஸ்க் எடுத்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணும் போது ஒவ்வொரு தாட்டி நீங்க நிறைய விஷயம் கத்துக்குவீங்க. அதுதான் உங்களை லைஃப்ல டெவலப் பண்ண ஹெல்ப் ஆகுது. மூணாவது முக்கியமான ஸ்கில் மணி மேக்கிங் ஸ்கில். அதாவது எப்படிலாம் மணியை மேக் பண்ணலாங்கிறத கத்துக்கோங்க. வேற உங்க ஜாபை தவிர வேற என்னென்ன வழிகள் எல்லாம் உங்க மணியை மேக் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட், சைடு இன்கம், இது எல்லாத்தையும் எப்படி டெவலப் பண்றதுன்னு கத்துக்கோங்க. வாரன் பஃபர்ட் எடுத்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய இன்வெஸ்டரா இருக்காரு. சோ சின்ன வயசுல இருந்தே மணி எப்படிலாம் மேக் பண்ணலாங்கிறத கத்து வச்சுக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கில். இதுதான் 4th பாயிண்ட். எதுக்காக நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இந்த உலகத்துல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மணி மேனேஜ்மெண்ட். உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் பேக்கெட் மணி தராங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ள உங்க எல்லா செலவையும் பண்ணிடணும். ஈவன் அதுல 1/10 உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸா எடுத்து வச்சிடணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு 1/10 எடுத்து வச்சிருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில். ஏன்னா நிறைய பேர் வளர்ந்தும் மணி மேனேஜ் பண்ண தெரியாம இஎம்ஐ லோன்ஸ் வாங்கி லைஃபை தொலைச்சிடுறாங்க. ஸோ மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் பில்டிங், இதுதான் 6th பாயிண்ட். இங்கிலீஷ் பேச கத்துக்கோங்க, தமிழ் கத்துக்கோங்க, வேற என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அத்தனை லாங்குவேஜஸ் பேச கத்துக்கோங்க. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நிறைய கம்பெனிஸ்க்கு நிறைய கம்யூனிகேட் பண்றவங்க தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ஃப்ரெஞ்ச் பேஸ்டு கம்பெனிக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா உங்க கிளையன்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது நெட்வொர்க் பில்டிங். நீங்க நிறைய பேர்ட்ட டெய்லி காலேஜ்ல பேச கத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்குவீங்க. அதாவது இன்னும் இங்கிலீஷ்ல நீங்க பேச கத்துக்கிட்டீங்கன்னா உங்க இங்கிலீஷ் ரொம்ப டிராஸ்டிக்கா டெவலப் ஆகும். உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா 2 or 3 இயர்ஸ் நீங்க கழிச்சு ஒரு காலேஜ் விட்டு வெளில வரும்போது நீங்க ரொம்ப 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 சூப்பரா இங்கிலீஷ் பேச கத்துக்குவீங்க. ஸோ உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய பேர்ட்ட பேசுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த நெட்வொர்க்கிங் எங்க யூஸ் ஆகும்னா, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனில இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா கூட உங்களோட கம்யூனிட்டி இருக்க சர்க்கிள்ஸ்க்கு நீங்க உங்க ரெஸ்யூம் அனுப்பி உங்களுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்கில்லா இருந்தாலும் இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க ஹெல்த் தான். ஏன்னா உங்க ஹெல்த்தை நீங்க ஒன்ஸ் இழந்துட்டீங்கன்னா திருப்பி அது உங்க கையில கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் வச்சுக்காதீங்க. லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க. பட் உங்க பாடியை இன்ஜூரியஸ் பண்ணிட்டு எந்த விஷயமும் பண்ணாதீங்க. அண்ட் பி குட் டு எவ்ரி ஒன். எல்லாரையும் பார்த்து சிரிங்க டெய்லி. உங்க என்விரான்மெண்ட்டை ஜாலியா வச்சுக்கோங்க. நீங்க ஜாலியா இருந்தாலே உங்களை சுத்தி இருக்கவங்க ஜாலியா இருப்பாங்க. ஸோ உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். See you all. Bye.